நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா நண்பர்களே வேற ஒன்றும் இல்லை. என்னடாச்சுன்னா ஒரு இது வந்து இந்த 740 ரூபா வந்து நான் காலையில் லாஸ்ட்டு சவாரி 10 மணிக்கு ஓட்டேன்னா 9:56க்கு ஓட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் இப்போ 3 மணிக்கு வந்தேன். இப்போ டைம் அதிகமாகலாம் ஆயிரல, 5:45 தான் ஆகுது. அதுலேருந்து சுத்தமாக சவாரி வரல, 0 புக்கிங். ஆப் டே பை டே ரொம்ப கீழே போயிட்டே இருக்கான், வெறுப்பாகுது. கிட்டத்தட்ட 3 மணிலேருந்து இப்போ 6 மணி ஆயிடுச்சு. 3 மணி நேரமாக ஒரு சவாரி வரல. நானும் பார்க்குறேன். அவன் ரேப்பிடோ இருக்கானா இல்லை செத்து போயிட்டானா அது கூட தெரில. வேற வாய் உதாரில் என்னென்னமோ ஓலால ஒரு ஆள் இல்லைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டேன். இருக்காண்டா டேய், ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். ஓலா கிட்ட கன்வென்சிங் ஃபீஸு, பிளாட்ஃபார்ம் ஃபீஸு, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸுன்னு எல்லாத்தையும் போட்டு மறுபடியும் நான் ஓலா கிட்டே போயிடலான்னு பார்க்குறேன். நீ பேசின பேச்சுக்கு நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு உன் வாயை கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, நானும் வருவேன். ரேப்பிடோ பயங்கர வெறுப்பேற்றுறான். நானே இந்த க்ரீன் பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ரெட் பர்ஃபார்மன்ஸ் எப்போ என்ன ஆக்கினானோ அதுலேருந்து செம்ம காண்டாகுது. காலையில் 7 மணிலேருந்து 10 மணிக்குள்ளேயே கிட்டத்தட்ட 4 புக்கிங் கேன்சல். புக் பண்ணுறாங்க கேன்சல். இந்த மாதிரிலாம் எனக்கு ஓலாவில் அடிக்கடி நடக்கும். அது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் ரேப்பிடோவில் இப்படி நடக்கிறது வந்து எனக்கு அது வந்து ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுச்சு. ரேப்பிடோ நம்பி வந்தேன், ரேப்பிடோ வேறு இப்படி வெறுப்பேற்றுறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். ஒரு 3 மணி நேரம் புக்கிங்கே இல்லாமல் ஒரே இடத்துல உட்காருது எவ்வளோ வெறுப்பு தெரியுமா? வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா.